சீரக சம்பா அரிசியில் ரொம்ப டேஸ்டான ஒரு வெஜிடபிள் பிரியாணி தாங்க இப்போ நான் செய்ய போகிறேன். இந்த பிரியாணி செய்ய ரொம்ப நேரம் ஆகாதுங்க. காலையில் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாங்க. நம்ம வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துருக்கிறதுனால ஹெல்த்தியும் கூட. வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடலை நெய்யும் சேர்த்து செய்யும்போது பிரியாணி இன்னும் நல்லா இருக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கிறேன். 2 ஸ்டார் அனிஸ் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் 3, கிராம்பு 3, பட்டை 2, சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பொடியாக நறுக்குன புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கண்டு 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ 1 கப் கேரட் சேர்க்குறேன். 1 கப் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். 1 கப் காலிஃப்ளவர், 1 கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் சின்ன சோயா எடுத்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் சின்ன சோயா சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய சோயா கூட சேர்த்துக்கோங்க. காய் நல்லா வதங்கட்டும். இப்போ நான் தயிர் 1 கப் சேர்த்துக்கிறேன். காய் நல்லா அரைப்பதம் வெந்ததும் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் சீரக சம்பா அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். நான் 2 கப் அரிசி சேர்க்கறதுனால 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அரிசி போட்டு வேக வைக்கும்போது சரியாக வரும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 பொருள் சேர்க்கணும். நெய் 1 ஸ்பூனும் 1/2 லெமனும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததும் உடனே குக்கர் மூடி போட வேணாம். அரிசி கொஞ்சம் கொதிச்சு இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரணும். பாருங்க, இப்போ தண்ணி கொஞ்சமாக தான் இருக்கு. இப்போ குக்கர் மூடி போட்டு சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் விட்டுக்கலாம். இதே நீங்க தம் போடுறதா இருந்தா இந்த ஸ்டேஜ்லயே ஒரு தட்டு போட்டு மூடிட்டு மேலே வெயிட் வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு தட்டுவோம்ல, அந்த கல் இருந்தா கூட மேலே வெயிட்டுக்கு வச்சுக்கலாம். குக்கர்ல எப்படி ஸ்லோ ஃப்ளேம்ல 10 நிமிஷம் வைக்கிறோமோ அதே மாதிரி தம்முக்கும் நீங்க 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ நல்லா உதிரியா வந்திருக்கு. அதே சமயத்துல அரிசியும் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, கமகமன் வாசனையோட சூப்பரான பிரியாணி ரெடி. நான் சொன்ன அளவே தண்ணி சேர்த்துக்கோங்க. பிரியாணி குழையாம நல்லா உதிரியா வரும். கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.